யோவான் 4ஆம் அதிகாரம் 20 24 வரைக்கும் நாம் படிப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 20 24 வசனம் வரைக்கும். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். கேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலே மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், திரும்பவும் படிக்கிறேன், உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே உண்மையாய் தொழுது கொள்ளுதலை குறித்து இங்கே நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனை உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள் என்கிற காரியம் இங்குதான், இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த விதமாக தான் தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்பதல்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட ஒரு விதத்திலே இந்த நிலையில் நின்று நான் தேவனை ஆராதிப்பது என்பதுதான் இன்றைக்கு உலகத்தில் சில முறைகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் மிக ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். ஆராதனை தொழுது கொள்ளுதல் என்கிற காரியத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். ஆக நான் இந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். உண்மையிலே தொழுது கொள்ளுதல், உண்மையோட ட்ரூ வர்ஷிப், உண்மையாய் ஆராதிப்பது என்கிற காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். எப்படி ஆராதிப்பது என்கிற காரியம் எல்லாமே நாம் நம்முடைய மனநிலையிலே எந்த அளவுக்கு அறிவு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஆராதிக்க முடியும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிவு மிகவும் முக்கியமானது. இந்த வார்த்தையை நீங்கள் அறியும் பொழுது அந்த தேவனுடைய வசனம் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. அதை நீங்கள் கவனித்து கேட்டு என்ன எழுதியிருக்கிறது என்கிற ஆர்வத்தை காட்டும் பொழுது தேவ ஆவியானவர் சொல்கிறார், தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுகிறேன். So your mind is the gateway of your heart. உங்கள் மனம் உங்களுடைய இதயத்துக்கு உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனிதனுக்கு ஒரு கதவாக இருக்கிறது. நீங்கள் அதை ஆவலோட தாகத்தோட கேட்கும் பொழுது வேதம் சொல்லுது, ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறார் அல்லது தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் சொல்லும் பொழுது, மழை பெய்யும் பொழுது வானத்தில் மழை ஊற்றப்படும் பொழுது எப்படி சரீரம் முழுவதும் நனைகிறதோ அதுபோல தேவனுடைய வார்த்தையை குறித்து அதன் ஆழத்திலே நீங்கள் அறிவிலே முழுகத்தக்க நிலையிலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மனக்கண்ணை திறக்க வைக்கிறார். எப்படி நாம் தேவனை ஆராதிப்பது என்று சொல்லும் பொழுது நான் முதற் பகுதியிலே நாம் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தேவன் என்னவெல்லாம் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை கொண்டு நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நாம் அறியும் பொழுது அந்த காரியம் நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் உண்மையான சந்தோஷத்தை அவர்களால் அடைய முடியவில்லை. நீங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம், நல்ல உறவுகள் இருக்கலாம், அதிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம், நீங்கள் ஒரு மேன்மையான நிலையில் வந்தாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டதன் காரணமே, I tell you the reason we live to worship him. அவரை ஆராதிப்பதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் மனிதன் அவன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அவனுக்கு அதை நிறைவை கொடுக்கிறதல்ல, நல்ல உறவுகள் இருந்தாலும் மன நிறைவு அவனுக்கு உண்டாகிறதல்ல. ஆகவே இறுதியிலே அவருடைய மனநிலை எங்கே வருகிறது என்றால், அவர்கள் சொல்லுகிறார்கள் வாழ்வு ஒரு மாயை. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனை அறிகினுடைய வாழ்வு மாயை அல்ல, பரிபூரணம். ஒரு நிறைவை, ஒரு பூரணத்தை, ஒரு கம்ப்ளீட் வாழ்க்கையிலே இந்த பூமியிலே இருக்கிறதான இந்த வாழ்க்கை ஒரு பூரணத்தை நோக்கி செல்லுகிறது, ஒரு நிறைவை உண்டாக்கும். நீங்கள் தாழ்வில் இருந்தாலும், இருளிலே இருந்தாலும், பணக்குறைவு இருந்தாலும், உங்கள் உறவுகள் பந்தங்களிலே நீங்கள் பாதிக்கப்பட்டாலும், பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். அவர் சொல்லுகிறார், அக்கினி ஊடாய் நடந்தாலும் நீங்கள் வேகாது இருப்பீர்கள். பெருவெள்ளம் ஆறுகள் போல புரண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து மோதி அடிக்கும் பொழுது அந்த பெருவெள்ளம் உங்களை உருட்டி மறுபக்கத்திலே உங்களை தள்ளி கொண்டு போகிறதல்ல. வேதம் சொல்லுகிறது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது.
காரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு நமக்கு உண்டாகும் பொழுது பெருத்த ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு நிற்கிறதல்ல, அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிறதை யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே உங்களுக்குள்ளிருந்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பது உள்ளே இருந்து வர ஆரம்பிக்கிறது. நன்றி வெறும் நன்றியோடு நின்று விடாதபடி அந்த நன்றி துதியாக மாறுகிறது, அந்த துதி ஆராதனையாய் மாறுகிறது. இதை நான் இப்பொழுது ஒவ்வொன்றாய் படிப்படியாய் நான் காட்டி வருகிறேன். ஆராதனையிலே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி 4 பகுதிகளாக நான் உங்களுக்கு பிரித்து வைத்திருக்கிறேன். ஒன்று, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வர்ஷிப், ஆராதனையினுடைய முக்கியத்துவம். 2வது பகுதியாக ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப், ஆராதனையுடைய பொருள், ஆராதனை என்றால் அதனுடைய பொருள் என்ன. 3வது, நேச்சர் ஆஃப் வர்ஷிப், ஆராதனையின் தன்மை, எப்படி எந்த தன்மையில் ஆராதனையிலே எப்படி ஆராதிப்பது, அதனுடைய தன்மை என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். கடைசியாக இறுதியாக the effects of worship, ஆராதிப்பதனாலே இருக்கக்கூடிய பலன் அல்லது நன்மை அல்லது நமக்கு உண்டாகிற விளைவு. இப்பொழுது நாம் போன வாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மிக முக்கியமான ஒரு காரியமாய் ஆராதனுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்த்து வருகிறோம். நான் போதித்தாலும் திரும்ப நான் உங்களுக்கு என்ன போதித்தேனோ மிக சுருக்கமாக அதை சொல்லிட்டு நான் செய்திக்கு போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு வாரம் கேப் ஆகிடுது, பிறகு நான் என்ன போதிச்சேன்றது நீங்கள் மறக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் என்ன போதிச்சனோ அதை நான் சொல்லிட்டு வரேன். ஆராதனை என்பது மிக முக்கியமானதுன்னு சொல்லும் பொழுது முதற் பகுதியில் சொன்ன ஸ்கிரிப்சர் டிமாண்ட், வேத வாக்கியங்கள், ஏகப்பட்ட தேவனுடைய வசனம், எங்கே பார்த்தாலும் தேவனை தொழுது கொள்ளுங்கள், ஆராதிங்கள் என்பதை வேதம் நமக்கு அதை குறித்த ஒரு காரியத்தை நம்மிடத்தில் நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்மிடத்தில் கேட்குது, இப்படி தான் நீ ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனிடத்தில் கட்டளையாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் God himself is so concerned, தேவன் இந்த ஆராதிப்பதை குறித்து அவர் மிகவும் கரிசனம் உள்ளவராய் இருக்கிறார் என்றெல்லாம் நான் போன வாரம் நாம் பார்த்தோம். இந்த ஆராதனையுடைய முக்கியமான பகுதி என்னவென்றால் பார்த்தால், தேவனையே ஃபோக்கஸ் பண்ணும்படி, ஒருபொழுதும் நாம் மற்றொரு காரியத்தை நமக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தி விடாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆராதனை ஒரு மையப்பகுதியாக மாற வேண்டும். சரி, இதெல்லாம் போன வாரம் முதற் பகுதியாக ஆராதனுடைய முக்கியத்தை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு 2வது காரியமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆராதனை முக்கியத்துவத்தில் இருக்கக்கூடியது என்னவென்றால், அவரை மட்டுமே என்றென்றும் நித்தியமாய் அவரையே சார்ந்திருக்க வேண்டுமே, அதற்காகவே நாம் ஆராதிக்கிறோம். திரும்பவும் சொல்லுகிறேன், அவரை மட்டுமே என்றென்றும் அவரையே சார்ந்திருப்பதற்காக தான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். இப்படி நாம் சொல்லும் போது சில நேரங்கள் நமக்கு சரியாய் விளங்க மாட்டேன். அதனால் ஆராதனை என்றால் என்ன, அதில் நம்ம புரிந்து கொள்ளணும்னா எது ஆராதனை இல்லை அப்படின்னு புரிஞ்சாதான் ஆராதனைனா என்னன்னு நமக்கு புரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே எல்லாத்திலும் டூப்ளிகேட் இருக்குது. நீங்கள் ஒரிஜினலாக எடுக்கணும்னா டூப்ளிகேட் எதுன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் ஒரிஜினலை எடுக்க முடியும். ஹலோ, அப்போ நீங்கள் டூப்ளிகேட் எதுன்னு தெரியலன்னா ஒரிஜினல் நீங்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி ஆராதனை எது இல்லைன்னு தெரியலன்னா நீங்கள் எல்லாமே ஆராதனை நினச்சிக்குவீங்க. அதனால் வேதத்தில் எதெல்லாம் ஆராதனை இல்லை என்கிற காரியத்தை சொல்லுகிறதோ அதை எடுத்து நான் காட்டுகிறேன். பிறகு ஆராதனை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ளது எதுவாக இருக்கும். இதில் நாம் பார்க்க போகிறது வாட் இஸ் ட்ரூ வர்ஷிப், உண்மையான இதன் வழியாக உண்மையான ஆராதனை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். Worship is not an addendum to life, அதாவது நம் வாழ்விலே நம்முடைய வாழ்விலே இறுதியிலே பின் இணைப்பாக வருவதல்ல ஆராதனை. இது என்ன உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. பொதுவாக எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் வயசாகி கண்ணு கொஞ்சம் டிம் ஆகி காது கொஞ்சம் கேட்காம பல்லெல்லாம் கொஞ்சம் ஆடிட்டு இருக்கும்போது வேலையெல்லாம் முடிஞ்சு ஓய்வு காலம் வரும்போது சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கோயில் கொலை மாதிரி இருந்தால் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு கொஞ்சம் செத்து போயிட்டா நல்லா இருக்கும். இதுதான் ஆராதனை நினச்சிருக்காங்க நிறைய பேருக்கு. அதாவது வாழ்க்கையில் பின் இணைப்பு, வாழ்க்கையில் எவ்வளோ காரியத்தை முன்னாடி வச்சுட்டாங்க. அவங்க வளர்ந்த பிறகு வளர்கிற காலகட்டங்களில் வேலை ரொம்ப முக்கியம்னு நினச்சிருக்காங்க, படிப்பு ரொம்ப முக்கியம்னு நினச்சிருக்காங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுறது அதை விட ரொம்ப முக்கியம்னு நினச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ண பிறகு குழந்தைங்க பெற்றெடுக்கிறது முக்கியம்னு நினச்சிருக்காங்க, அந்த பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப முக்கியம்னு நினச்சிருக்காங்க, அப்புறம் அந்த பிள்ளைங்களை பாதுகாப்பாக வைக்கணும், ஒரு வீடு கட்டணும்னு யோசிக்கிறாங்க. அது முக்கியமாக அதெல்லாம் முன்னே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் கடைசியாக ஒன்று விட்டு வைக்கல, விட்டு மாதிரி கடைசியாக கொண்டு வந்து எதை சேர்க்குறாங்கன்னா ஆராதனையை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க.
கடைசியாக வயசாகும்போது கொஞ்சம் கண்ணெல்லாம் டிம் ஆகிடுச்சியா, பல்லெல்லாம் கொஞ்சம் ஆடுது, வயசாகிடுச்சுல்ல, போய் சேர போகிறேன்ல, சேர்ற காலத்தில் கொஞ்சம் அந்த ஆண்டவனை, கடவுளை, அந்த பகவானை அதை கொஞ்சம் பார்த்துட்டு கடைசியாக இருந்துட்டு போகலாம் இப்படின்னு உலகத்தில் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது இந்த ஆராதனை என்பது உங்கள் வாழ்வில் வரக்கூடிய பின் இணைப்பல்ல. அப்படின்னு ஆராதனை என்று சொல்லப்படுகிற காரியம், worship is at the core of your life. ஆராதனை என்பது உங்கள் வாழ்க்கையிலே மைய பகுதியாக, ஒரு மனுஷனுடைய வாழ்வில் உள்ளே இருக்கக்கூடிய மனுஷன் தான் சென்டர், அவன் தான் மையமானவன். அப்போ வேதம் என்ன சொல்றதுன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்விலே மையம் எதுவென்றால் சென்டர் ஆஃப் அவர் லைஃப், வாழ்க்கையின் மைய பகுதியே தேவனை ஆராதிப்பதாக இருக்க வேண்டும். அதாவது தேவனை ஆராதிப்பது என்று சொல்லும் பொழுது, ஆராதனை செய்பவர்கள் அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்வது ஒரு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களை கொண்டு போகிறது. ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்கள் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற நாம் அவரோடு கூட என்னென்றும் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது கொண்டு போகிறது. மிக மிக ஒரு அவசியமான இந்த பூமியிலே நாம் வாழ்கிற காலங்கள் எல்லாம், இவைகள் எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய உறவு, பந்தம், பணம், பொருள் எல்லாமே எதுவுமே இந்த பூமியில் நிரந்தரம் அல்ல. எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க, இல்லை நீங்கள் போயிடுவீங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை. நத்திங் இஸ் ஃபார் எவர். நீங்கள் வேணா கவனிச்சு பாருங்கள், உங்கள் ஒரு வேலை குடும்பங்களில் நல்ல கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க, நாளைக்கு நான் போயிடுவேன்னு அவர் சொல்கிறதில்லை, சொல்லாமல் தான் போயிடுவார். அதனால தான் மனைவி சொல்லி சொல்லாமல் போயிட்டீங்களே ஐயா, யார் தான் சொல்லிட்டு போயிருக்கா? அமைதியாயிட்டாங்க பாரு. யாருமே உங்கள் கூட இருக்க முடியாது, கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன்னு யாரும் சொன்னது கிடையாது. சில நேரத்தில் நம்ம இழக்கக்கூடிய ஒரு நிலையில் வருது. பணம் கையில் வச்சுருக்கீங்க, திடீர்னு பணம் இல்லாமல் ஆகிடுது, உடனே ஒரு பெரிய அதிர்ச்சி, பணமே இல்லாமல் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? என் கூடவே இருந்தாங்க எல்லாரும், திடீர்னு போயிட்டாங்களே. நீங்கள் எதுவும் பற்றி கலங்கக்கூடாது. பாருங்கள், இந்த சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஆனந்தம், ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ், ஒரு பெரிய மன உறுதி எங்கே கிடைக்குதுன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஆராதனை வழியாக தெரிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, அவர் யெகோவா ஷம்மா, தேவன் கூடவே இருக்கிறவர். எல்லாம் சொல்லுவோம், தேவன் கூடவே இருக்கிறவர். இயேசுநாதர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் சொன்ன காரியத்தை பார்த்தீங்கன்னா, உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வாட் அ அமேசிங் ஸ்டேட்மெண்ட். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஏதோ ஒரு 30 வருஷம் கூட இருக்குன்னு சொல்ல, உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்போ இவர் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆராதனை என்பது ஏதோ ஒரு சில சடங்கல்ல, சில ஆக்டிவிட்டிஸ் கிடையாது, ரிச்சுவல்ஸ், முன்னோர்கள் அனுசரித்து வந்த பாரம்பரியம் ஆராதனை அல்ல, சில ஆக்டிவிட்டிஸ். வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தேவன் ஆராதிக்கும் போது சில காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தூபம் காட்டுவது, பலி செலுத்துவது, இரத்தத்தை தெளிப்பது. ஆனால் அதனுடைய பொருள் என்ன, வரக்கூடிய உண்மையான காரியத்துக்கு ஒரு நிழலாட்டமாக இருந்தது. அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்னன்னு தெரியாமலேயே அவங்க நிறைய நேரம் அந்த சடங்குலேயே தான் இருந்தாங்களே ஒழிய அதனுடைய காரியம் என்னன்னு அவங்களுக்கு வழங்கவே இல்லை. அதனால தான் ஆவியோடு மட்டுமல்ல, நாம் தேவனை உள்ளே உள்ளே உண்மையான மனிதன் ஆராதிப்பது மட்டுமல்ல, நான் என்ன ஆராதிக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு உண்மையோடு செய்வது மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே உண்மை உள்ள ஆராதனை என்று சொல்லும் பொழுது, இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். அக்செப்டபிள், அன்அக்செப்டபிள். தேவனுக்கு பிரியமான ஆராதனை, பிரியமில்லாத ஆராதனை. சொல்லுவோம். ஆராதனை அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் தானே நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிடறோங்க. ஆனால் தேவனுக்கு பிரியமான ஆராதனை ஒன்று இருக்குது, பிரியமில்லாத ஆராதனை ஒன்று இருக்குது. பிரியமில்லாத ஆராதனை ஒன்று போல இந்த உலகத்தில் நிறைய பேர் அன்அக்செப்டபிள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையை தான் இந்த உலகத்தில் பெரும்பாலான செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போனா பிரியமில்லாத ஆராதனை புரியணும்னா, வேதத்தில் யார் பிரியமில்லாத ஆராதனை செய்தாங்க என்பதை முதல்ல கண்டுபிடிச்சோம்னா அது நமக்கு தெரிஞ்சிடும். நான் இங்கே போதிப்பது ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு போதகனாக நின்று வேதத்தை எல்லாம் அறிந்த விதத்தில் உங்களுக்கு போதிக்க நான் வரல. நான் பயபக்தியோடு நான் உங்களோடு போதிக்கிறேன். தேவனுடைய பிரசனத்தை நிற்கிறபடினால வித் ஆல் ரெவரன்ஸ், பயபக்தியோடு நான் ஒன்று போதிக்கிறது. இது இப்படி போதிக்கிறதுன்னு காரணம் என்னன்னா, நாம் அவரை பற்றி நிறையா தெரியணும். தெரியாமல் நமக்கு ஆராதனை வராது. என்ன எழுதியிருக்குது, எப்படி ஆராதிப்பது, வேதத்தில் என்ன சொல்லுது என்பதை நம்ம நல்லா கவனிச்சாதான், நம்ம புரிந்து கொண்டால்தான் நமக்கு உள்ளத்திலிருந்து உண்மையான நன்றியே வரும். கணவன் மனைவி உறவுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. ஒருத்தர் புரியாத வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஃபுல்லாகவே இருக்க மாட்டாங்க.
உண்மையாக சொல்லப்போனால் மனைவி கணவனுக்கு தேங்க்ஃபுல்லாகவும் நன்றி உள்ள ஒரு மனைவியாகவும், புருஷன் மனைவிக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு மனுஷனாகவும் வாழணும். ஒரு ஆமேன் கூட வரமாட்டேன். ஏன் வரமாட்டுது? ஒருத்தர் புரியல. நம்ம என்னுடைய டிமாண்ட் பண்ணுறோம், நீ இதை செய், அவங்க சார் அது இருக்கட்டும், நீ இதை செய். இப்போ அது வந்து நிபந்தனையில் வர்றதில்லை. எதுவுமே ஒருத்தர் புரிஞ்சிட்டோம்னா, அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகிக்கும், இருமாப்பா இராது, கர்வம் இருக்காது, ஈகோ இருக்காது, நான் என்ற அகங்காரம் இருக்காது. உங்கள் வீடே பரலோகமாயிடும். அப்போ இது எவ்வளோ முக்கியம் பாருங்க. கோயில்ன்ற இடம் வந்து ஏதோ வந்து பூஜிச்சு 2 கும்பிடு போட்டுட்டு போகிற இடம் இல்லை. தேவனுடைய காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது காணப்படாத அதர்சனமான தெய்வத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பார்க்க முடியும். அங்கே ஒரு தேவனுடைய ஐக்கியம், ஒரு ஹார்மனி, பீஸ், ஜாய், லவ், கைண்ட்னஸ், மெர்சி, அன்பு, இரக்கம், தயவு, எல்லா அந்த இடத்துல நல்ல குணங்கள் அங்கே காணப்படும். அப்போ இதுக்கு முக்கியமானது என்னன்னா, நம்ம எதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், எதன் வழியாக நம்ம பாதிப்பை ஏற்படுத்துதோ, எது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதோ அதுபடி தான் நம்ம இருக்க முடியும். ஆகவே நாம் சில காரியத்தை நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை, பிரியமுள்ள ஆராதனை சொல்லுதே, அது என்னன்னு விளங்கணும்னா ஆதியாமத்துக்கு தான் போகணும் பாருங்க. அங்கே தான் முதல்ல ஆராதிக்கிறதுக்கு 2 பேர் வராங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா காயின், ஆபேல். ஆதியாமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம், ஆதியாமம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம். அங்கே தான் ஆதியாமம் ரொம்ப ஒரு அருமையான பகுதி பாருங்க. 1, 2, 3 பகுதி, 3ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த ஏகப்பட்ட காரியங்கள் நான் அந்த சபையில் திரும்ப நான் போச்சிருக்கேன். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே தான் முதல்ல ஆராதனை செய்யறதுக்கு அவருடைய பிள்ளைகள் வராங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவருக்கு காயின், ஆபேல் 2 பேரும் பலி கொண்டு வராங்க, தேவனுக்கு ஆராதிக்கும்படி வராங்க. அங்கே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா காயின் 3வது வசனம் சொல்லுகிறது, 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவையில் கொழுமையானவிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். He accepted. காயினும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை, unacceptable. இது 2மே இந்த நான் சொன்ன வார்த்தை வேதத்தில் இங்கே தான் ஃபர்ஸ்ட் முதல்ல வருது. இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா எல்லாமே புரிஞ்சிடும். ராமன் சொல்வோமே. அப்போ கர்த்தர் வந்து பாரபட்சம் இல்லாதவர். சரி, உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் எடுத்துக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை, அவன் வேணாம் அப்படின்றதில்ல. கர்த்தருக்கு வந்து நம்ம தேவன் தகப்புன்னு சொல்லுது. ஏன் தெரியுமா அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது? எந்த அப்பாவும் ஒரு பிள்ளையை பிடிக்கும், ஒரு பிள்ளையை பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அது நல்ல அப்பா கிடையாது. ஒரு பையனுக்கு இந்த சட்டையை வாங்கி கொடுக்குது, ஒரு பையனுக்கு சட்டையை வாங்கி கொடுக்காம இருக்குது, ஒரு பையனை ஒரு மாதிரி பார்க்குறது. உலகத்தில் அரசியல் நடக்கலாம், வீட்டில் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு ஆமீன் கூட. அது குடும்பம் கிடையாது. அப்படி செய்யறது குடும்பம் இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. அப்போ சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், பாரு கர்த்தர் வந்து காயின் எடுக்கல, பெரிய பையன் எடுத்து வந்து கொடுத்தா அவனை வேணான்ட்டாரு, ஆபேல் தவண்டி அவருக்கு பிடிச்சது இல்லை. அதில் என்ன சொல்லுதுன்றதை நீங்கள் கவனிக்கணும். முதல் மனிதன் செய்த பாவத்தினாலே வேதம் சொல்லுது மனுஷனுக்கும் தேவனுக்கு ஒரு பெரிய பிரிவு உண்டாயிடுச்சு. நீங்கள் ஆதியாமத்தை படிக்கும்போது 3ஆம் அதிகாரம், பாவம் செய்த பிறகு, அதாவது தேவன் சொன்ன வார்த்தையை மீறின உடனே, பாவம்னா தேவனுக்கு கீழ்ப்படியாம அவர் சொல்றதை விட்டுட்டு வேறொரு காரியத்தை செய்யறதான் பாவம். சிகரெட் பிடிக்கிறது, கஞ்சா பிடிக்கிறது, விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, கலகம் பண்றது, பொய் பேசுறது, இது பாவம் கிடையாது, பாவத்தினுடைய செயல். பாவம்னா என்னன்னு தெரியணும், பாவத்தினுடைய செயல்னா என்னன்னு புரியணும். பாவம் இருக்கிறதுனால செயல்கள் பாவத்தினுடைய செயலா மாறுதை ஒழிய, வேதம் பாவம்னு என்ன சொல்லுதுன்னா, என்னைக்கு மனுஷன் எனக்கு தெரியும் நீங்க வேணாம், நான் எனக்கு என்ன தெரியுதோ அதை செய்யறேன்னு சொல்றோம் பாருங்க, அதான் பாவம். இப்போ அப்படி ஆதாம் தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து அவனுடைய விருப்பத்தை, அவனுடைய சித்தத்தை அவன் செய்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னார், அந்த நாளிலே நீ என்னைக்கு உன்னுடைய விருப்பத்தை, என்னுடைய சித்தத்தை விட்டுட்டு, என் விருப்பத்தை விட்டுட்டு, உன்னுடைய விருப்பத்தை நீ என்னைக்கு செய்யறியோ, என்னைக்கு நீ மீறுகிறியோ, என்னைக்கு இந்த விலக்கப்பட்ட கனியை நீ புசிக்கிறியோ, அந்த நாளிலே நீ சாகவே சாவாய். அப்ப என்ன சொல்றாருன்னா, செத்துருவேன்னா சரீரபரகமாக செத்து விழுறது இல்லை. ஒரு சாவு, செத்துட்டாரு, மரணம் உண்டாயிடுச்சுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, அது ஒரு பெரிய பிரிவுங்க. இன்னார் நம்மை விட்டு பிரிந்து போனான்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் அவர் நம்மகிட்ட பேச முடியுமா? அவர் நம்மகிட்ட பேச முடியாது. இப்போ அவருக்கும் நமக்கும் உறவு அப்படியே துண்டிப்பாயிடுச்சு. இனிமேல் அவரை பார்க்க மாட்டோம், அது முடிஞ்சு போச்சு. அது எப்படிப்பட்ட பிரிவுன்னா,
அது இருக்கிற பிரிவில் பெரிய பிரிவு, வார்த்தையில் சொல்ல முடியாது. அது ஹியூஜ் கேப். அதோட போயிடுச்சு, அவ்வளோதான். அவர் மறந்தே போயிடும், முடிஞ்சிடுச்சு. அவர் இப்படி மனுஷன் தேவனை விட்டு பிரிந்து மரணம் போல செத்து போன நிலைமை இருக்குது பாருங்க. அந்த மாதிரி தேவனை விட்டு மனுஷன் பிரிந்து போன ஒரு நிலைமை உண்டாயிடுச்சு. இப்படி பிரிந்து போன உடனே கர்த்தர் மனுஷன் அப்படியே விடல. அதனுடைய உடனே அவங்க பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவன் ஓடி ஒளிந்தான், பிரிஞ்சுட்டான். காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியுது தான் நிர்வாணி என்று கண்டான். தேவனுடைய மகிமையை இழந்து, தேவன் பரிசுத்தமான ஒரு தேவன், நீதியான ஒரு தேவன், ஒளியிலே இருக்கிற தேவன், குளிர்ச்சியான வெளியிலே ஆதாமோடும் ஏவாளோடும் பேசின தேவன், இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நிராகரித்த உடனே அவனுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு பிரிவு உண்டாகி ஓடி ஒளிஞ்சு ஒரு அத்தி இலையை எடுத்து தங்கனுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணி போய் நிர்வாணத்தை மூடி ஒளிஞ்சிக்கிட்டான். இப்போ தேவன் அந்த இடத்துல வந்து, ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்று ஆஸ் யூஷுவலாக வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்து கேட்குறாரு. இது வந்து ஹைட் அண்ட் சீக் கிடையாது. அவங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, கடவுளுக்கு தேடி கண்டுபிடிக்க. சில பைபிளை படிக்காத சில மூடர்கள் வேதத்தை வாய்க்கு வர மாதிரிலாம் கேலி பண்ணுறது உண்டு. கடவுளுக்கு தெரியல பாருங்க, இவன் போய் உண்டாக்கின தெய்வத்துக்கு தெரியல, போய் ஒளிஞ்சிட்டான். இவரே கேட்குறாரு எங்கே இருக்கிறேன்னு. கடவுள் தானே, மூளை முடுக்கலாம், எங்கே இருந்தாலும் தெரியாதா, ஏன் இப்படி கேட்கலாம் அப்படின்ற இவர் பெரிய அறிவாளி இருப்பாருங்க. அதான் அதனுடைய அது அர்த்தம் இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை எங்கே வச்சேன்? இந்த பூமிக்கு ஆண்டவனா வச்சேன். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் படிக்கும்போது அங்கே மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும், ஆடு மாடு, இந்த உலகத்திற்குரிய எல்லாவற்றுக்கும் மனுஷனை இந்த உலகத்திலே வெறும் ஒரு மனுஷனா வைக்கல, ஒரு ஆண்டவனாக, ஆளக்கூடியவனாக, ஆண்டகையாக ஆளக்கூடிய ஒரு நிலையில கர்த்தர் மனுஷனை வச்சார். ஆனா மனுஷனை கர்த்தர் சொல்றாரு, இப்ப நீ எங்க இருக்கிற? உன்னை இந்த பூமிக்கு ஆண்டவனாக வச்சனே, உன்னுடைய நிலை நீ எங்க இருக்கிற? எங்க இருந்த இப்ப நீ எங்க இருக்கிற? பயந்து இருக்கிறேன், தோல்வியா இருக்கிறேன், அவமானமா இருக்கிறேன். அதுதான் அதான் கர்த்தர். நீ சொல்லு, வாயால சொல்லு, நீ உன்னை நான் அப்படியா உண்டாக்கினேன், நான் அப்படியா உன்னை வச்சேன், இப்படியா இருக்கும்படி வச்சேன், ஆளும்படியான ஒரு அதிகாரத்தில் வச்சனே. நீ என்னைக்கு என்னுடைய விருப்பத்தை விட்டுட்டு நீ என்னை விட்டு நீ நல்லா இருப்ப நினைச்சியே, இப்ப நீ எப்படி இருக்கிற? நான் நிர்வாணியாயிருக்கிறேன். சரி, வெளியே வா. கர்த்தர் அவனை கூப்பிட்டு இந்த நிர்வாணத்தை மூடும்படி, தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியான ஒரு தகுதியை, வெக்கம் இல்லாம, அவமானம் இல்லாம, பயம் இல்லாம தைரியமா வந்து நிக்கிறதுக்கு ஒரு வேலையை செய்தார். என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தோட்டத்துல ஒரு மிருகத்தை கொன்று அந்த தோலை எடுத்து இவனுக்கு ஆடையா போட்டார். இப்படிதான் பைபிள் சொல்றது. அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு காரியத்தை காட்டினாரு. பாவத்தினுடைய கான்சிக்வன்ஸ், பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது பாவம் செய்தா கண்டிப்பா உன்னை கொல்லணும், உன்னை தண்டிக்கணும். இப்போ அந்த தண்டனையை மனுஷன் மேல அந்த தண்டனையை தண்டிக்கிறதுக்கு பதிலா, அவனுக்கு பதிலாக அந்த தோட்டத்திலே பாவம் செய்யாத ஒரு மிருகம் இவனுக்கு பதிலாக கொல்லப்பட்டு அவன் மேலே அதனுடைய தோலை எடுத்து நிர்வாணமா இருந்த இவனை மூடுறாரு. கர்த்தர் சொல்றாரு, இப்ப நீ பாக்குறல, என்னிடத்தில் எப்பெல்லாம் வரியோ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தோட்டத்திலே சொல்லிட்டார். காலம் நிறைவேறும் பொழுது எப்படி இந்த மிருகம் உனக்கு பதிலாக, உன்னை கொள்ளுவதற்கு பதிலாக, உன்னை தண்டிக்கிறதுக்கு பதிலாக, உன்னை வாதிக்கிறதுக்கு பதிலாக, எப்படி பாவம் செய்யாத மிருகம் இங்கே கொல்லப்பட்டு உனக்கு பதிலாக அந்த ஜீவனை, ரத்தத்தை சிந்தினது போல காலம் நிறைவேறும் பொழுது என் சொந்த குமாரனை, வார்த்தையாக தெய்வத்தை இந்த பூமியிலே நான் அனுப்புவேன். அவர் உனக்காக இந்த பூமியிலே உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்து உங்களுக்காக கொல்லப்படுவார். அவர் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை எனக்குன்பாய் குற்ற மனசாட்சி இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு தகுதியை, நீதியை இது உண்டாக்கும். அப்போ எப்பெல்லாம் இதை காட்டின பிறகு எப்பெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, ரத்தம் சிந்துதல் இல்லாம, பாவ மன்னிப்பு இல்லாம, தேவன் என்ன செய்தாருன்னு தெரியாம நான் எனக்கு என் சொந்த காரியத்தை செய்து பிரியமா செய்ய முடியாது. இப்போ முதல் மனுஷன் ஆதாமு ஏவாளும் செய்த காரியம் என்னன்னா, அவங்களுக்கு பிரியமானதை செய்தாங்க. இப்ப இதே தப்பதான் காயினை இங்க பண்றான். காயின் என்ன பண்ணான்னா, அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தருக்கு பிரியமானது நான் போய் நிக்கணும்னா, அவருக்கு நிற்கக்கூடிய ஒரு தகுதி வேணும்னா, அவர் எனக்கு என்ன செய்ய போகிறார், என்ன செய்திருக்கிறார், எனக்கு இந்த பாவத்திலிருந்து நான் தண்டிக்கப்படாதபடி, என்னுடைய குற்ற மனசாட்சி என்னை விட்டு நீங்கும்படி, இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாய் நிற்கும்படி எனக்கு ஒரு தகுதி என்னுடைய கிரியைகளினால் அல்ல, நான் சம்பாதிச்ச என் பொருளை கொண்டு வந்து அங்க படைக்கிறதுனால அல்ல,
என்ன நான் தாழ்த்தணும், என்ன நான் என்னையே அர்ப்பணிப்பது. அதுதான் அந்த அல்டிமேட் பர்பஸ். ஆராதனை என்பது நான் என்னுடைய திறமைகளையும் என் ஆற்றலையும் கொண்டு போய் வைக்கிறதல்ல. அருமையாக கவனிங்க, என்னையே நான் கொடுப்பது. வாங்குவதை விட கொடுப்பது சிறந்தது. அப்ப நீங்கள் உங்களையே கொடுப்பதே ஆராதனை. அப்ப கர்த்தர் அங்க வந்து ஒரு காரியத்தை காட்டுறாரு. நீ வந்து நான் சொன்னதை நீ செய். இவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு என்ன பிரியமோ அவன் சொல்றான், நான் நல்லது தானே கொடுத்துருக்கேன், நல்ல தோட்டத்தில் இருக்கக்கூடிய சிறந்ததை நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், சிறந்ததை கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனா ஆபேல் தேவன் சொன்னபடி அதில சிறந்ததை கொழுத்த ஒரு கன்றை எடுத்துன்னு வந்து அதை ரத்தம் சிந்தும்படி பலி கொடுத்தானே, அதை தேவன் ஏற்றுக்கொண்டார். காரணம் என்னவென்றால், நான் அங்கீகரிக்கிறேன்னா என்னுடைய பாவத்தை, உன்னுடைய பாவத்தை நான் சுமந்து தீர்த்து உனக்காக ரத்தம் சிந்தினேன் என்று எந்த மனுஷன் அதை நம்பி தேவனை துதிக்கிறானோ அவன் துதியை தான் அவர் ஏற்கிறார். நீ உன்னுடைய நல்ல நடத்தை, உன் கேரக்டர், உன் நல்ல சுபாவம், நான் ஏழைகளுக்கு தர்மம் பண்ணியிருக்கேன், தானம் பண்ணியிருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் நல்ல கிரியை தானே செய்தேன், கதை சொல்ல உன்னுடைய நல்ல நடத்தெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என் ரட்சிப்பை நீ விலை கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் சொல்லலாம், நல்ல நோட்டுங்க, புது நோட்டுங்க, ஒரிஜினல் நோட்டு, 20 ரூபா நோட்டுங்க, நல்ல நோட்டு தான், எனக்கு 20 சவரன் கொடுங்கன்னா அவன் சொல்வான், இது நல்லது தான், நல்ல நோட்டு தான். ஆனால் நான் வச்சிருக்க இந்த 20 சவரனுக்கு இந்த நோட்டு தகுதி கிடையாது, அதுக்கு வேற வேலை. அதே மாதிரி நீங்க பண்ண அன்னதானம், முடி வெட்டுறது, உருள்றது, பிறல்றது, நீங்க செய்யறது எல்லாமே ரட்சிப்புக்கு அது விலை கொடுக்க முடியாது. அது விலை என்னன்னா உங்க உயிரை கொடுக்கணும். அதுக்கு பதிலாக தான் வேதம் சொல்லுது, நீ உயிரை கொடுக்காத, உன்னை நான் கொல்ல விரும்பல, உனக்கு பதிலாக நான் என்னையே தருகிறேன், நான் என்னையே கொடுத்து உனக்காக ரத்தம் சிந்தி அந்த பாவத்துக்கான ஆக்கினை எனக்காக ஒருவர் மனிதனாக வந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்பதை யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் விசுவாசிக்கிறானோ விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி. உன் உடைகளை மாற்றுவதனால் உண்டாகிற நீதி அல்ல. உடைய மாத்திட்டு தேவன் கொண்டு தகுதியா வந்து நிக்கிறேன், சட்டையெல்லாம் மாத்திட்டு வந்துட்டேன்னா கதை சொல்ற அது தகுதிப்படாது. இல்ல இல்ல நான் 100 பேருக்கு சோறு போட்டேன், நான் ஏழைகளுக்கு அது பண்ணிட்டேன், கதை சொல்ற இல்ல அது தகுதிப்படாது. நீ நல்ல கிரிகளை செய்யறதுக்கு முன்னாடி கதை சொல்றாரு, இந்த நல்ல கிரிகளை வை, அது முதல்ல கொண்டு வராத, நான் செய்ததை முதல்ல அக்னாலேஜ் பண்ண. நான் உனக்காக ஒரு காரியத்தை செய்திருக்கேன். உன் முன்னோர்கள் அனுசரித்து வந்த பாரம்பரியம், சடங்கு, பொன்னினாலும் வெள்ளினாலும் மீட்கப்படாத இந்த மீட்பை சம்பாதிக்க கொடுக்க முடியாததை நான் என் சொந்த ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு எடுத்தேன் என்பதை சொல்றேன், எழுதியிருக்குதே, நான் உனக்காக கொடுத்தேன்னு சொல்றாரு. அதை ஒருத்தர் நம்பி விசுவாச ஆண்டவரை நம்புறேன், எனக்காக தான் நீர் மரித்தீர், அந்த ரத்தம் என் பாவங்களை மன்னிக்கிறது என்று சொல்லுகிறதே, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அவன் தாழ்த்தி தன்னை துதியை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தரத்தில் பிரியமா அந்த பலியை ஏற்றுக்கொள்கிறான். இல்லை இல்லை நான் ஒழுங்கா தானே இருக்கிறேன், ஆண்டவா உமக்கு நன்றி, நான் இது வரைக்கும் ஒழுங்காக வாழ்ந்திருக்கேன், என் மனைவியை நல்லா பார்த்துருக்கேன், என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருக்கேன், பிள்ளைங்களுக்கு நான் நல்லா சோறு போட்டிருக்கேன், நல்லா படிக்க வச்சேன், வேலை கரெக்டாக போனேன், உங்கள் நன்றி சொன்னா கதை சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும், அந்த நல்ல கிரியை வச்சு எனக்கு நன்றி சொல்லாத, நான் செய்தது என்னன்னு ஒன்று தெரியுமான்னு கேட்குறார். தேவனே செய்தார். ஆமென். உங்களுக்கு ஒரு தகுதியை, அப்போ அந்த தேவன் ஏற்படுத்தின அந்த ஏற்பாடை முதல் மனுஷன் நிராகரிச்சான். ரெண்டாவது மனுஷன், அது வேதத்தில் இருக்கிற செகண்ட் ஆதாமுக்கு அடுத்த ஜெனரேஷன், அதுல இருக்கக்கூடிய மூத்தவன் தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடை தள்ளி அவனே தன் சுயமான ஒரு காரியத்தை ஏற்படுத்தினான். இதை நான் ஏற்படுத்துறேன், நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றேன், நான் இப்படி செய்வேன், எனக்கு தெரியும், நான் இதை கொடுக்கிறேன், நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்ல கல்ச்சர் இல்லை, நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் சொன்னதை நீ செய். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கவனிப்போம். இதுக்கு சப்போர்ட்டிவா அதுக்கான வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர் 11:4 வசனத்தில் அதை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்போ நீங்கள் ஆராதனையில் வரும்பொழுதெல்லாம் விசுவாசம் இல்லாமல் தேவனை நீங்க ஆராதிக்கவே முடியாது. பிரியமாய் இருக்கணும்னா எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. அப்ப என்ன விசுவாசம்? எனக்காக ஒருவர் மரித்தார், என் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், என் பாவங்களுக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக உயிரோடு எழுப்பப்பட்டார். ஏன் தேவாலயத்தின் மேல அந்த சிலுவையை வச்சிருக்கு? அது என்ன சொல்லுது?
அந்த சிலுவை ஒரு பயங்கரமான ஒரு கொடிய சின்னம். தேச துரோகிகளையும் கொடுமையான பாவிகளையும் துரோகிகளையும் கொண்டு வந்து சிலுவையில வச்சாங்க. அந்த சின்னம் என்னன்னா ஒரு சாபமான ஒரு சின்னம். அதை யாருமே அருவருப்பாங்க, அது பிடிக்காது. ஆனால் நடந்த சம்பவம் என்ன, ஏன் அதை தூக்கி வந்து மேலே வச்சாங்கன்னா, இப்படி அருவருப்பாய் எண்ணப்பட்ட இந்த சின்னத்துக்கு ஒரு மேன்மை எப்படி வந்ததுன்னா, பரிசுத்தமான ஒரு தேவன், பாவமே அறியாத ஒரு தேவன், இதுவரைக்கும் துரோகிகள், இதுவரைக்கும் உலகத்திலே அருவருப்பாய் எண்ணப்பட்ட இந்த சிலுவையில இந்த மரத்தில் இணைக்கப்பட்ட உடனே இவனுடைய அசுத்தம் அந்த மரத்தை சபிக்கப்பட்ட நிலைமையில காட்சியை கொடுத்தது. இவனுடைய நாச மோச செயல்கள் அந்த கோரமான அந்த மர துண்டுக்கு ஒரு அவமானம் உண்டாச்சு. ஆனா இப்படி அவமானமான ஒரு நிலையிலே எல்லாராலும் வெறுத்து தள்ளப்பட்ட அந்த மரத்துண்டு என் இரட்சகர் உங்கள் மீட்பர், அவர் அந்த சிலுவையில இணைக்கப்பட்ட உடனே கேவலமாய் அருவருப்பாய் அதற்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த எடுத்து போட்டு ஒரு புனித சின்னமாய் தேவாலயத்தின் மேல் எழும்பி நிற்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் இயேசுவின் இரத்தத்திலே இருக்கிற வல்லமை. ஆராதிக்கிற இடத்துல எவனாவது தூக்கு கயிறை கொண்டு வந்து மேல வைப்பானா? ஆராதிக்கிற இடத்துல ஒரு மனுஷனை கொல்லுகிற ஒரு கோரமான காரியத்தை கொண்டு வந்து யாரும் ஆராதனை மையத்தில் கொண்டு வந்து வைக்கிறது இல்ல. இந்த சிலுவை என்ன கோரமானது, பாடுகள் நிறைந்தது, அவமானமானது, அசுத்தமான கருதப்பட்டது. அதை கொண்டு வந்து ஏன் மேல வச்சாங்க? வேதம் சொல்லுது, இன்னைக்கு உன் வாழ்க்கை என்ன கோரமான நிலைமையா, மனுஷரால் கைவிடப்பட்டியா, தள்ளப்பட்டியா, சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கீங்களா, நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிறீர்களா? ஒரு நல்ல செய்தி, ஒரு பரிசுத்தமானவர், பாவமே அறியாதவர், அவர் எப்படி இந்த சிலுவை மரத்துண்டிலே அந்த கோர ஓல்ட் ரகட் கிராஸ் அந்த பழைய மரத்துண்டிலே இணைக்கப்பட்ட பொழுது அந்த சின்னம் புனித சின்னமாய் மாறினது போல ஒரு பாவியான மனுஷனை தேவன் புனிதவானாய், நீதிமானாய், பரிசுத்தவானாய், அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் மாற்றக்கூடிய அந்த வல்லமை அவர் இரத்தத்திலே இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட விசுவாசம், ஆபேல் விசுவாசத்தோடு பலி செலுத்தினான். அவன் போகும்பொழுது நான் என் மந்தையில் இருக்கிற ஆடு நல்லது கொண்டு வரல, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. நான் போய் நிற்கிறேன், என்னுடைய உழைப்பை அல்ல, நான் கொண்டு போய் நிற்கிறேன், என்னுடைய மந்தையிலே நான் சிறந்த கொண்டு வர நினைப்பில போல ஆராதனையிலே போனான். கவனிங்க, காணிக்கை தசமபாகம் என்பது நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் பொழுதெல்லாம் ஆராதிக்கிற ஒரு நேரம். காணிக்கையின் நேரம் ஆராதிக்கிற நேரம், கொடுக்கிற நேரம் ஆராதனையின் நேரம். ஏதோ கோயில்ல பாஸ்டர் கஷ்டப்படுறாங்க, கோயில்ல உண்டியில 4 காசு போட்டு போவோம். கோயில் ஒரு மாதிரி இதை கொடுத்தா கொஞ்சம் பெயிண்ட் அடிப்பாங்க. இல்ல 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 இல்ல, தப்பு. அது தர்மம். கர்த்தர் ஏன் கொடுக்க சொன்னாரு? நீ கொடுக்கலன்னா கோயில் நடக்காதுன்னு அர்த்தமா? இல்ல. வானமும் பூமியும் என் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் என் கர்த்தருடையது. ஊழியத்தை ஆரம்ப நாள் இங்க படிச்சு பாருங்க, கையில யாரும் பணம் வச்சு எதையும் செய்யல, பணம் அவங்களை தேடி வந்தது. பணம் கொண்டு போய் கொடுக்கிறேன்றது இல்லை, நான் உதவி செய்யறேன்றது இல்லை. ஏன் கொடுக்கிறோம்? நான் ஆராதிக்கிறேன். என்ன ஆராதிக்கிறேன்? இந்த பணத்தை நிறைய பேர் ஆராதிக்கிறாங்க, ஆனா நாங்க பணத்தை கொடுத்தவர் ஆராதிக்கிறோம். அதனால பணத்தையே நாங்க ஏன் போடுறோம்னா, பணமே நீ என் ஆதாரம் அல்ல, கர்த்தர் என் ஆதாரமானவர். யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும், verse 11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து. காயினுடைய வழி என்ன? தன்னுடைய சுயபலன், தன்னுடைய திறமை, தன்னுடைய பெருமை, தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு மீறி தன் சுய வழியிலே நடந்தான். அது ஆராதனை அல்ல பிரியமானவர்களே. ரோமர் 10ஆம் அதிகாரம் 1-3. ரோமர் 10 அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1-3. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இருதயத்தின் விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், தேவ நீதியை அறியாமல், கவனிங்க, ரொம்ப முக்கியமாக ஆராதனை என்னன்னு தெரிஞ்சுங்க. தேவ நீதியை அறியாமல், திரும்ப படிக்கிறேன், தேவன் அவராகவே ஒரு மனுஷனுக்கு அவருக்குன்பாய் நிற்கும்படியான ஒரு தகுதியை என்னவென்று அறியாமல் தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினாலே தேவன் ஏற்படுத்தின அந்த ஏற்பாடை தள்ளுகிறார்கள். இதை தான் ஆதாமும் செய்தான், இதை தான் காயினும் செய்தான்.
தேவனே ஒரு காரியத்தை செய்தார். நம்மளை கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு நீதினா ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியான ஒரு தகுதி. நீதினா என்னது? தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியான ஒரு தகுதி. என்ன தகுதி? எந்த குற்ற மனசாட்சியெல்லாம் நிற்க தகுதி. ஒரு கோர்ட்ல ஒரு ஆளை குற்றவாளின்னு கொண்டு போய் நிறுத்தும் பொழுது அந்த ஜட்ஜு முன்னாடி அவரை தீர்க்கும் போது எந்த குற்ற மனசாட்சி இல்லை, அவர்கிட்ட எந்த குற்றமும் இல்லைன்னா தான் அவர் அங்கே நிற்கிறதுக்கு தகுதி இருக்குது. இல்லைன்னா அவரை குற்றவாளியா தீர்க்கப்படுறார், அவர் தண்டிக்கப்படுறார். இப்ப அந்த தண்டனை அவர் வெளியே வரணும்னா அவர் அங்க நிற்கும் போது அவரை குற்றச்சாட்டப்பட முடியாதபடி இருக்கணும். அப்ப அவருக்கு நிக்கிறது ஒரு தகுதி வருது, உடனே நீங்க போலான்னு சொல்லி அமைச்சிடுறாங்க. அதே மாதிரி தேவன் நீதியின் தேவன். அவருக்கு முன்னாடி நான் போய் நிற்கும் போது என்ன எந்த விதத்திலும் எனக்கு குற்றச்சாட்டப்பட முடியாதபடி, என்னுடைய குற்றங்களையும் உங்களுடைய குற்றங்களையும் ஒருவர், வேதம் சொல்லுகிறது, அதற்கான தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பனிஷ்மெண்ட், வேதம் சொல்லுது, அந்த ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அததான் வேதம் சொல்லுது பரிகாரம் சொல்லுது. தேவன் பரிகாரம் செய்தார். என்ன பரிகாரம் பண்ணார்? ஒரு காரியத்தை காட்டுறாரு, நான் என்ன செய்ய போறேன். பாவம் செய்யாத ஒரு மிருகத்தை கொன்னாங்களே, ஒரு பரிகாரம் செய்தான். வேதம் சொல்லுது நானே உனக்கு பரிகாரி. அதனாலதான் தேவன் இந்த உலகத்தில் இயேசுநாதர் மனுஷனா வந்ததுக்கு காரணமே உனக்கு பரிகாரம் செய்யறதுக்கு தான். இப்போ உங்களுக்கு ஆராதனை எப்படி வரேன்னா, இப்ப வேதம் சொல்லுது அவர் பரிகாரம் பண்ணிட்டாரு, உன் பாவம் கேன்சல், உன் வியாதி முடிஞ்சிடுச்சு, உன் சாபத்தை நான் தொலைச்சிட்டேன், இனி நீ துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷகுமாரனாக நான் விடுதலை ஆக்கினா நீ மெய்யாவே விடுதலை ஆயிட்ட அப்படின்னு நம்புனா, விசுவாசித்தா, விசுவாசிக்கிறவன் எவனோ அது யாரா இருந்தாலும் அவன் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். Simply believe. That is why Bible says a good news. You need not to do anything regarding that. நீங்க இதுக்காக எதையும் செய்ய வேண்டாம், அவர் செய்திருக்கிறாரு. நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விடுதலை பெறும்படி, நன்மையை பெறும்படி, இந்த விடுதலையை பெறும்படி, இந்த நீதியை பெறும்படி வேதம் சொல்றது நீ செய்ய வேண்டாம், ஏன்னா உன்னால் செய்ய முடியாது. ஆகவே தேவனே அதை செய்து முடித்ததை just accept, receive, பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி பெற்றுக்கொள்றேன்? இறுதி விசுவாசி, எஸ் லார்ட் ஐ டேக் இட், நான் எடுத்துக்கொள்கிறேன் என்ற இருதயத்தில் விசுவாசித்தால் வேதம் சொல்வது நீதி உண்டாகிறது. ஆமென். எப்படி? எபிரேயர் 9 அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எல்லாம் சொல்லுவோம். அதாவது அந்த பாவத்தினுடைய பனிஷ் பண்ணணும்னா ரத்தம் சிந்தணும். ரத்தம் சிந்தனா உயிர் எதில் இருக்குது? மனுஷன் உயிர், வேதம் உன்னுடைய உயிர் ரத்தத்தில் இருக்குது. உயிர் எதில் இருக்குதான்? ரத்தத்தில் இருக்குது. ஏன் ரத்தம் சிந்தப்படுது? உயிர் எடுக்குது அது. இப்போ இயேசுவின் ரத்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அவர் உயிரை கொடுத்தார். எதுக்கு? என்னுடைய பாவத்துக்கு ஈடா வேதம் சொல்லுது அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் என்ன ரத்தம்னா பாவம் இல்லாத ரத்தம். அதுதான் அதில் ஸ்பெஷாலிட்டி. அதனால தான் அவர் ஆண் வித்தில் பிறக்கல, வார்த்தையாக தெய்வம் ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்தார். ஆண் வித்தில் பிறக்கும் போது எல்லாரும் ஆண் வித்திலையும் பாவம் இருக்கு. ஆனால் இவரோ வேதம் சொல்கிறது தமது வார்த்தையை விதையாக்கி, அந்த வார்த்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பெண், அந்த ஒரு கண்ணி, திருமணமாகாதவள் சொல்கிறார், இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று தேவதூதன் சொன்ன உடனே அந்த பெண் கேட்கிறாள், இது எப்படி ஆகும், எனக்கு திருமணமாகவில்லையே. அப்பொழுது தேவதூதன் சொல்கிறான், விசுவாசித்தால் தேவனால் எல்லாம் கூடும். அந்தமா சொல்லுது இப்படி வார்த்தையின்படி எனக்காக கடவுள். யோவான் 1:14 சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு இந்த உலகத்தில் இன்கார்னேஷன் மனுஷனாக இந்த பூமியிலே வந்தார். அவர் ஆணினாலே, ஆண் வித்தால் வராத பரிசுத்தமான தேவன், you knew no sin, பாவமே அறியாதவர். எல்லாம் சொல்லுவோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்வு அந்த மனுஷனா இருக்காரு. ஏன்னா மனுஷனை பார்க்க முடியல. முதல் மனுஷன் நம்ம எல்லாம் பாருங்க, வேதம் சொல்லுது தேவனை மாதிரியே சிருஷ்டிக்கப்பட்டோம், தேவ சாயல், தேவனை போல இருக்கிறோம். இந்த பூமிக்கு ஆண்டவனா உண்டாக்குனார். அவர் தேவன், பரலோகத்தின் தேவன், இந்த பூமிக்கு மனுஷனை இந்த பூமிக்கு ஆண்டவனாக வச்சார். வச்சு சொல்றாரு, என்னை அல்லாமல் வேற தேவன் உனக்கு இல்லாமல் இருப்பானாக. I am the Lord that I am. நான் இருக்கிறவராய் இருக்கிறவர், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லாது இருப்பதாக. என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க. நீ உன்னை ஆண்டவனா வைக்கிற இந்த பூமிக்கு, நீ இந்த பூமியில் இருக்கிற ஒன்றையும் நமஸ்கரிக்காத, என்னை மட்டுமே நீ ஆராதிப்பாயாக. ஏன்னா நீ அதை ஆராதிக்க கூடாது, நீ இந்த பூமிக்கு ஆண்டவன். நல்லா கையை தட்டினாங்க இதுக்கெல்லாம்.
அப்ப எதை ஆராதிக்கிறது? என்ன ஆராதின்றாரு? ட்ரூ வர்ஷிப். ஆராதனை எது ஆராதனை அல்ல. இந்த பூமியிலே நாம் பார்க்கிறோம், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அன்அக்செப்டபிள் வர்ஷிப், தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா விதமான ஆராதனையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்று எண்ணுகிறார்கள். என்னன்னா அவங்க சொல்றாங்க, நான் ரொம்ப சின்சியரா இருக்கேன், நாங்கள் ஒழுங்காக தானே இருக்கிறோம், அதனால் நாங்கள் சின்சியராக இருக்கணும், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுருவோம், நாங்கள் செய்கிற காரியத்தில் வந்து தப்பும் கிடையாது, நாங்கள் முக்தி அடைஞ்சிருவோம், அந்த நிலைக்கு நாங்கள் வந்துடுவோம் என்று நினைக்கிறார்கள். எப்படியாவது ஏதாவது ஒரு ஆராதனை செய்தால் எப்படி பண்ணாலும் அந்த ஆண்டவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வான், ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்சியராக பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் அப்படி ஏற்றுக்கொள்றது இல்லையா? பார்ப்போம். அது நல்ல ஜனமாக இருக்கலாம், உண்மையாக செய்யலாம், ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்றதில்லை. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், தேவனை அறிந்தும் அவங்க தேவனை அறியக்கூடிய விதத்தில் ஆராதிக்காதனால தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறதல்ல. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் இந்த பூமிக்கு ஆண்டவனாக வச்சு அவர் சொல்றாரு, நீ இங்கே எதையும் நீ உண்டாக்கிடாத, உனக்கு தெய்வமாக உண்டாக்கிடாத. ராமன் சொல்லுவோமே, நானே கர்த்தன். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? அவர்கள் தேவனை அறிந்தும், இதுதான் இங்க பாயிண்ட். ஒவ்வொரு முறையும் தேவன் என்ன சொல்றாரோ அதை தெரிஞ்சு அதை அசட்டை பண்ணி காது இருந்து கேட்டோம் அதை கேட்காத மாதிரி தள்ளிட்டு அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை திரும்ப திரும்ப செய்கிறாங்க. அதனால தான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியல. ஆசீர்வாதம் என்பது பணம் இல்லைங்க. பணம் ஆசீர்வாதத்தால் வந்தது. ஆசீர்வாதம் உன் கனவன், உன் வேலை, உன் தொழில், உன்னுடைய வியாபாரம் நல்ல ஆசீர்வாதமாக போகுது பிரதர் இல்லை, அது ஆசீர்வாதம் இல்லைங்க. என் தேவன் ஆசீர்வாதத்தினால வரக்கூடிய பலன். அப்போ பணம் என்பதும் உயர்வு என்பதும் எல்லாருக்கும் வருது. எல்லாருக்கும் கஷ்டப்படும் போது சில பிரின்சிபல் இருக்குது, அதுக்குன்னு வந்துடுது. ஆனால் இருக்கிறதுல ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதா என்ன ஆசீர்வாதம்னா, இந்த பணம், பொருள், உறவு இல்லை, ரட்சிப்பு, அதுதான் ஆசீர்வாதம். தேவனோடு பேசுவது, தேவனை ஆராதிப்பது, அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் சொல்றார், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்ட நீங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாளை காண வேண்டுமானால். அப்ப ஆசீர்வாதம் என்பது, நல்லா கவனிங்க, ஆசீர்வாதம் என்பது தேவன் அவர்கள் சொல்றாரு, மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அனைத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆனா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்ப பலன் கொடுக்கலன்னா, when those people were rejected God, தேவனை நிராகரித்த உடனே பூமி சபிக்கப்பட்டது. அப்ப ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனோடு இருக்கக்கூடிய உறவு, தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், தேவனோடு பேசுவது, உண்டாக்கிற தேவனை ஆராதிப்பது. அந்த ஆசீர்வாதம் என்ன செய்து பாத்தீங்கன்னா, கீழே இருந்தாலும் மேல கொண்டு வந்துருது. என்னதான் இல்லாம இருந்தாலும் இந்த பூமியிலே நீங்கள் மனமகிழ்ச்சியோட உங்களால வாழ முடியும். சூழ்நிலைகள்லாம் மாறிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருளா இருந்தா கூட அங்கே வெளிச்சம் உண்டாயிடும். குடும்பமே ஒண்ணுமே முன்னேறாத மாதிரி இருக்கும். வர வர நீ விருத்தி ஆகிட்டே வந்துடுவேன். நெருக்கத்தில் இருப்பீங்க, விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் அழிஞ்சிடுவேன். ஆனால் நீ துளுத்து வந்துடுவேன். உன் சுக வாழ்வு துளிச்சு மேலே வந்துடும். வர வர விருத்தியாகி 1 மடங்கு 2 மடங்குல 1000 மடங்கு நீங்க மேலே வந்துடுவீங்க. அதனாலதான் கதை சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து, நல்ல கவனிங்க, தங்கள் சிந்தனையினாலே, எல்லாம் சொல்லுங்கள், சிந்தனையினாலே. சிந்தனைனா யோசிச்சு, அவங்களாவே யோசிச்சு, தேவன் சொன்னதை, அவருடைய எண்ணங்களை, அவர் சொல்லி கொடுத்த அந்த காரியத்தை ரிஜெக்ட் பண்ணி அவங்களுடைய ஓன் இமேஜினேஷன், அவங்களோட சிந்தனையினாலே யூஸ்லெஸ் ஆகி மாறினார்கள். லோக்கல் தமிழ்ல சொன்னா வெட்டியாய் போனார்கள். எப்படி அவர்கள் வீணா போயிட்டான்? புரிந்து கொள்ள முடியல, தேவன் யாருன்னு புரிய முடியல. காரணம் என்ன? அவர்கள் தேவனை அறிந்தும் அவங்க ரிஜெக்ட் பண்ணி அவங்களுடைய ஓன் இமேஜினேஷன் வாழ்ந்த உடனே தேவனை குறித்து அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. இப்போ இதுதான் இப்போ கான்செப்ட். தேவனை அறிய முடியும். என்ன பண்ணாங்கன்னா, தேவன் அறிந்தும் அவங்க உள்ளே இருக்குதுங்க. ஒவ்வொரு குள்ளையுமே தேவனை தேடுற இன்ஸ்டிங்க்ட் உள்ள வச்சிருக்காரு. இப்போ காட்டுல மான் இருக்குது பாருங்க,
இப்போ நமக்கு தான் வந்து இங்கேருந்து செங்கல்பட்டு போனால் அங்கங்கே போர்டு வச்சுருக்கான். இங்கேருந்து வண்டி ஓட்டே போனீங்கன்னா சொல்லுவாங்க, தாம்பரம் போகும்போதே போகிறோம், செங்கல்பட்டுக்கு இன்னும் ஒரு 25 கிலோமீட்ரு அப்படின்னு இருக்கும். செங்கல்பட்டு போகும் வழி. நம்மளுக்கு வழி போகலன்னா போக முடியாது. ஆனால் காட்டில் இருக்கிற மானுக்கு பாருங்கள், தண்ணி இருக்கிற இடத்துக்கு அதுக்கு வந்து ஒரு போர்டு போட்டு, மானே இங்கேருந்து நேராக போ, ஒரு மலை வரும், அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு அடிவாரம் வரும், கிழக்கு பக்கம் போய் மேற்கு பக்கம் போகலாம் சொல்ல வேணாம். அதுக்குள்ளே ஒரு இன்ஸ்டிக்ட், ஒரு உள் உணர்வு இருக்குது. அது கரெக்டாக தண்ணீர் இடத்தை தேடி கண்டுபிடிச்சி போயிடும். இந்த பறவைகள் மைக்ரேட் பண்ணி வரும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு. இங்கே வந்து முட்டை போடுது. முட்டை போட்ட பிறகு திரும்பவும் ரஷ்யாவுக்கு போயிடுது. அது எப்படி போதும், இன்ஸ்டிங்க்ட். அதுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, அந்த பாதையை அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக போயிட்டே இருக்குது. அதே மாதிரி ஜீவன் உள்ள தேவனை தேடுறதுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் உள்ள வச்சிருக்காரு. தேவனை தேடுகிற ஒரு ஆவி வாஞ்சிக்குது. எப்பவுமே ஏதாவது ஒன்று ஆராதிக்கணும்னு தோணுது. ஆமென். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தேடுதல் இருந்து தேவன் அறியுது, தேவனை அறிந்து கொள்ளணும், அவர் தான் தேவன், அவர் ஒருவர் சுப்ரீம், ஒரு பெரியவர் ஒரு இருக்கிறான் தெரிஞ்சும் அவங்களோட ஓன் இமேஜினேஷன் அவங்களே செய்து தங்களை ஞானிகள் என்று சொல்லி, என்ன சொல்றாரு, பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவுள்ள தேவனை, ஆண்டவனை, இறைவனை, ஆளுகிறவரை, பரிசுத்தரை என்ன பண்ணாங்கன்னா, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவருடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். This is not true worship. இது உண்மையான ஆராதனை அல்ல. Everybody worshiping somebody. எல்லோரும் ஏதோ ஒன்றை, யாரோ ஒருவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் இல்லை என்று சொல்லுவாங்க ஏத்திஸ்ட். அவனும் அவனுடைய கொள்கையை அல்லது அவனையே அல்லது அந்த கொள்கையை ஏற்படுத்தின தலைவனை ஆராதிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அவனுக்கு ஒரு மாலை, அவனை ஒரு உயர்ந்து ஒரு தேவனுக்கு, ஒரு ஆண்டவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதையை, அந்த கனத்தை, அந்த துதியை, அந்த பாடலை அவனுக்கு கொடுக்குறான். ஏன்? உள்ள இருக்குது. மனுஷனுக்குள்ள ஏதோ ஒன்று ஆராதிக்கணும் உள்ள வச்சிட்டார். தேவனோடு கூட தொடர்பு கொள்ளும்படியான ஒரு இன்ஸ்டிங்க்ட் உள்ள இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, மெட்டீரியல், பணத்தையே ஆராதிக்கிறார்கள், பொருளை ஆராதிக்கிறான். எல்லாருமே ஏதோ ஒன்றை ஆராதிக்கிறார்கள். எல்லாம் சொல்லுவோம், நல்லா சொல்லுங்க, பரவாயில்ல. ஆராதனை சொல்லும்போது ஏனோ பணிந்து குனிந்து பவ் பண்ணுறது, கையை பிடிச்சி இப்படி முத்தி கொடுக்கறது ஒரு ஆராதனை. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, மனுஷன் தன்னையே எப்படி ஆராதிக்கிறான், பணத்தை எப்படி ஆராதிக்கிறான், பணம் எப்படி ஆராதிக்கப்படுகிறது என்பதை குறித்து வேதம் எப்படி சொல்லு பாருங்க. ஒன்று சொன்ன, மனுஷர்களையும் பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் தெய்வமாக்கினான். அடுத்தது தன் கொள்கையை தெய்வமாக்குறான். வேதம் நான் சொல்றேன், என்னுடைய ஓன் ஐடியாஸ் கிடையாது, வேதம் சொல்லுது. அடுத்து சொல்லுது, பணத்தையும் பொருளையும் ஆராதிக்கிறான். எப்படி ஆராதிக்கிறான்? பதவியை ஆராதிக்கிறான். எப்படி, என்ன பண்றான் பாருங்க, பார்ப்போம். யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனம், வேத புத்தகம் மைய பகுதியில் இருக்கும் பாருங்க. யோபு 31. போ ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறோம். ட்ரூ வர்ஷிப் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் சும்மா அப்படி சொல்ல மாட்டீங்க, அப்படியே உள்ள தூபமாக வரும். நான் இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் இந்த பெர்ஃப்யூம் தயாராகிட்டு இருக்குதுங்க, கலையில சொல்லுமா, சென்ட்டு தயார் பண்ணிட்டு இருக்கோம். நறுமணத்தை கொண்டு வரதுக்கு பட்டை, அந்த விலை உயர்ந்த அந்த நாதளம் அப்படின்னு சொல்லி சில பொருள் இருக்குது பாருங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக 4 விதமான பொருளையும் போட்டு இடிப்பாங்க. இடித்து அதை வந்து திரவத்தை எடுத்து அது உள்ள இந்த பூவிலேருந்து அதை அப்படியே பிழிஞ்சு அது உள்ள இந்த சென்ட்டை எடுக்கிறான். அந்த மாதிரி தேவனுடைய வசனம் அப்படியே உள்ளே இருக்கிறத அதை இடித்து உடச்சி அது உள்ளே இருக்கிற மகிமையை, தேவன் நமக்கு செய்திருக்கிற மகத்துவத்தை, வேத வாக்கியத்தை எடுக்க அது உள்ளே அப்படியே நறுமணமாக எழுமோ. அந்த கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவின் நறுமணம், அந்த நறுமணத்தை குறித்து வேற சில தூபமாய், துதிகள் தூபமாய் நறுமணமாய் எழும்பி வரும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து அடக்க முடியாது. எப்படி ஒரு வாசனை, இந்த சென்ட் பாட்டில் அப்படி அடித்து திறந்து அந்த பாட்டில் உடச்சி விட்டோன்னா அந்த ஸ்மெல் அப்படியே அந்த ரூமே நிரப்பிடும். அந்த மாதிரி உங்கள் துதி தேவ பிரசனத்துக்குள்ளே கொண்டு போயிடும். எப்படி தேவனை துதிக்கிறோம்னா, அவர் என்ன செய்திருக்கிற அந்த வார்த்தையை அறிய 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 உள்ளமெல்லாம் தேவனை துதிக்க ஆரம்பிக்குது. ஆமென். இப்போ பாருங்க, ஆராதனை சொல்லும்போது ஒவ்வொன்றா எதெல்லாம் ஆராதனை இல்லைன்னு காட்டி வரேன். இவங்க எப்படி மெட்டீரியல்,
பொருளை, பணத்தை எப்படி ஆராதிக்கிறாங்க பாருங்க. 31ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். பொன்னின் மேல் நம்பிக்கை வைத்து, ஓ மை காட், தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்தென்றும் மகிழ்ந்து, சூரியன் பிரகாசிக்கும் போதும் அதன் சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு, என் வாய் என் கையை முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. என்ன சொல்றாரு? இந்த பொன்னையும் பொருளையும் சம்பாதிச்சு கொடுத்த கையை பார்த்து வானத்தை பார்க்கறான், ஹெவனை பார்க்கறான், நட்சத்திரத்தை பார்க்கறான். அவன் சொல்றான், அங்கெல்லாம் கடவுள் எது, நான் அந்த கடவுளை நம்புறதில்லை, இதெல்லாம் உண்டாக்குனார். என் கை, அந்த கையை முத்தி விடுறான். பணத்தை சம்பாரிச்சு கொடுத்த இந்த செல்வ கை. ஐயோ, கேட்கவே எப்படி இருக்குது பாரு. அவன் அந்த கையை முத்தி கொடுக்குறானா? என்னுடைய திறமை என்ன தெரியுமா? என் ஆற்றல் தெரியுமா? என் பிசினஸ், என்னுடைய டாக்டிக்ஸ் தெரியுமா? என் பேச்சு தெரியுமா? என் திறமை தெரியுமா? எத்தனை அதிகாரம் எனக்கு கிடைச்சிருக்கு? என்ன பார்க்கறதுக்கு எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்க வராங்க. நான் பேசினா நான் தான் தெய்வம், எல்லாரும் வணங்குறான். Is kissing his own hand. தன்னையே தெய்வமாக காட்டுகிறான். பிரியமான கவனிங்க, கர்த்தர் உன்னதமான ஒருத்தர் இருக்கிறாரே, நீ இப்படி செய்யறது அவருக்கு பிரியமா இருக்குமா? பணத்தை சம்பாதிக்கும் போது எல்லாத்தையும் சம்பாதிச்சு வெளியில சொல்ல கட்டிக்கூட அந்த பணமும் பொருளும் எல்லாம் வரும்பொழுது மேல ஒருத்தர் இருக்கிறார் என்பதை மறந்து அதிலேயே நீ மயங்கும் பொழுது உன்னையே உன்னை நினைச்சு, ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ப்பா, ஒரு வழியாக அந்த வீட்டை நான் முன்னுக்கு கொண்டு வந்தேன், இந்த கையால் உழைச்சேன்னு சொல்லி உனக்குள்ள அப்படி ஒரு சத்தம் வந்ததுன்னா, அதுக்கு மாறாக ஆண்டவரே இந்த கை என்னுடைய கை அல்ல, இந்த கையை ஆசீர்வாதமான கையாக்கி, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, இதை சம்பாதிக்க நீர் பலன் கொடுத்தீர் என்று வாயினாலே சொன்னால் அந்த ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதை விட்டு என்னை நான் மகிமையை எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சொன்னார், நோ நோ நோ, தட் இஸ் நாட் அக்செப்டபிள். நீ செய்யறது யாருக்கும் தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். இந்த டிவியில செய்தி பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன், என் அன்பு மகனே, ஒருவேளை உன் திறமையினாலே அநேக காரியத்தை நீ சாதித்திருக்கலாம், வீட்டை கட்டிருக்கலாம், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் வந்திருக்கலாம், ஏன் அதிகாரத்தில் நீ அமர்ந்திருக்கலாம். இவைகளெல்லாம் உனக்கு முன்பாய் வந்து தோற்றமளித்து உன்னை தெய்வத்தை போல ஒரு நிலையிலே, மேன்மையான நிலையில் நீ எண்ணுவாயானால் நான் சொல்லுகிறேன், நீ ஒரு மனுஷன், நீ ஒரு மனுஷி. உன்னை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார். உன்னை நீ தெய்வமாக எண்ணாதே, உன்னை உண்டாக்கின ஒருத்தர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். நீ மூக்கிலே சுவாசம் உள்ள மனுஷன். உன் மகிமை உன்னை அற்று போகும். ஓட்டின் மேல் உழைக்கிற ஒரு புல்லுக்கு சமம், புல்லின் மேல் இருக்க பூவுக்கு சமமாய் உன் மகிமை இருக்கும். அது வாடும், வளர்ந்து போகும், அது வாடி வதங்கும். ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் மகிமை சொல்லி முடியாது. அது சூரியன் அஸ்தமித்தால் அவர் மகிமை அஸ்தமிக்கவே அஸ்தமிக்காது. அவர் என்றென்றும் நிலைத்திருக்க மகா பரிசுத்த ஜோதியாய் இருக்கிற ஒரு தேவன். ஆமென். உள்ள ஆவியில் அப்படியே உள்ள ஜிவ்வுன்னு கொழுந்து விட்டு எரிதா, எரியும். அவரை பற்றி பேச 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 உள்ள அப்படியே அனல் மூட்டும். ஆனால் சொல்ல சொல்ல சில நேரத்தில் எரிச்சல் வருதா, மனம் திரும்பு, ரிப்பென்ட், தாழ்த்து, உன்னை வெறுமையாக்க, தேவனை கண்டடையத்தக்க நேரம் இது. உன் கதவை தட்டுகிறார். உன் இதயமாக கதவை தட்டும் பொழுது என கண்பார்வை உன்னுடைய உள்ளத்தை நீ கடினப்படுத்தாதே. கர்த்தர் வந்து ஆக்கிரமிப்பு பண்றவர் இல்லை, அப்படியே திடீர்னு உள்ள பூந்து அப்படியே அப்படியே என்ஃபோர்ஸ் பண்ணி உள்ள அது பிசாசு. நீ இடம் கொடுக்குறியோ கொடுக்கலையோ உள்ள வந்துருவான், அவன் ஆக்கிரமிச்சிருவான். அப்படி வந்ததுதான் கவலை, அப்படி வந்ததுதான் வியாதி, அப்படி வந்ததுதான் பிரச்சனை, அப்படி வந்ததுதான் பயம். உன்னை கேட்டுட்டுலாம் வராது, அது ஆக்கிரமிச்சிடும். ஆனா தேவன் அப்படி வர்றதே இல்லை. எத்தனையோ முறை உன் கதவை தட்டுறாரு, இன்னைக்கும் கதவை தட்டுறாரு. சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்தால், அவர் உள்ளே வந்தால் உலகம் தர முடியாத சமாதானம் உள்ளத்திலே வந்து தங்கும். அவர் ஒருவரே தேவன், கர்த்தரே தெய்வம், இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர், அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. பிரியமானவர்களே, ஆமா, நன்றாய் கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். I am very careful. இயேசுவே ஆண்டவன் சொல்றத ரொம்ப ரொம்ப அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லாம சொல்வேன். கடவுள் ஆண்டவன், எந்த கடவுளை பத்தி பேசுறேன்னு சொல்றேன். இப்போ இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம், ஆண்டவன் கடவுள் இப்படிலாம் இந்த மாதிரிலாம் இல்லை. அதை தெளிவுபடுத்துறேன்.
ஏன் அவர் மனுஷனா வந்தாரு? வந்ததன் காரணம், நீ மனுஷனாகிய உனக்கும் எனக்கும் இந்த பரிசுத்தமான தேவனிடத்தில் எப்படி போய் நிற்க முடியும்? அவர் பரிசுத்தர், அவர் நீதியின் தேவன், வெளிச்சத்திலே இருக்கிறவர், உருவம் இல்லாதவர், அவர் இருளிலே வாசமாயிருக்கிறவர் இல்ல, காணப்படாதவர், காணக்கூடாதவர், ஒருவனும் நெருங்க முடியாதவர், அரிசித்த தேவன், அக்கினிமயமாயிருக்கிற தேவன். அவருக்கு முன்பு போய் நிக்கிறதுக்கு ஒரு தகுதியை கொடுக்கணும்னா, உன் பாவத்தை செட்டில் பண்ணாம நீ செய்யற தானம், ஒரு நல்ல நடத்தை, இதெல்லாம் வச்சு நீ போய் அவர்கிட்ட போய் நிக்கிற தகுதி அல்ல. அந்த பாவத்தை செட்டில் பண்ணதான் தன் உயிரியை கொடுத்து உனக்காக ரத்தம் சிந்தி ஒரு ஏற்பாடு பண்ணாரு. அது வேறொன்றுமல்ல, அது புது உடன்படிக்கையின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே மீட்பர், அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். பிரியமானவர்களே, சுயபலன், influence, power, they think themselves they are God. வேறு சிலர் உபாகம் எதெல்லாம் ஆராதனை இல்லைன்னு காட்டுறேன். உபாகம் 4:14 நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிற தேசத்திலே நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் அல்லது வார்த்தைகளையும் உங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் ஓரேபிலே அக்கினி நடுவில் இருந்து உங்களோடு பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஒரு ரூபத்தையும், கர்த்தர் பேசும்பொழுது நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆண் உருவம் பெண் உருவம், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவமும், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவமும், பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணிகள் உருவமோ, பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாய் இவைகள் யாதொரு உருவத்துக்கும் ஒப்பாக விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடி உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றாரு. வானத்து மேலே பாரு, நட்சத்திரம், பூமி, நட்சத்திரம், கிரகங்கள், மற்ற பூமியின் மேல் உள்ளவைகள், ஊரும் பரப்புற இவைகளெல்லாம் பார்த்து அது தெய்வம் ஆகிடாத. இவைகளெல்லாம் உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உருவமே கிடையாது, அவர் ஆவியாக இருக்கிறார். அவருக்கு உருவம் இல்லை. எல்லாம் சொல்லுவோம், அவர் உருவம் இல்லாதவர், ஸ்பிரிட் பீயிங். அவரை நீங்க ஒரு உருவத்தை கொடுத்து அவருடைய மகிமையை மட்டுப்படுத்திடாதுன்னு சொல்லுது. அப்போ நீங்கள் பாஸ்டர், நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்க? நான் எந்த விதமான ஒரு தோற்றத்தை எனக்கு முன்னாடி நிற்க வச்சு நான் பார்க்குறதே கிடையாது. ஐ see God only through the word. தேவனை வார்த்தையின் வழியாக தான் நான் பார்க்குறேன். அவர் எப்படி பார்க்குறேன்? வார்த்தையில் எழுதியிருக்குது, அவர் ஜோதி, அவர் பரிசுத்தர், அவர் ஒளிமயமானவர். அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் அப்போ இயேசுநாதர் எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படி உருவம் பார்க்குறது இல்லை. சில பேர் சொல்கிறாங்க, நான் தாடி வச்ச மாதிரி அப்படி ஒரு வயசானவர் உட்காந்துருக்கிற மாதிரி, அப்படியே நான் பார்க்குறது இல்லை. ஒன்லி த்ரூ பை வேர்ட், வார்த்தையின் வழியாக தான் நான் பார்க்குறேன். அதே தான் வேதம் சொல்லுது, நீ பார்க்கும்போது உருவத்தை கொடுத்து பார்க்காத, வார்த்தையின் வழியாக பாரு. நீங்கள் பாஸ்டர் இப்படி இல்லை, நீங்கள் எப்படி உங்கள் சொந்தமாக சொல்ல? நான் சொல்லலை, எடுத்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5:16. இதெல்லாம் நான் பேசினாலுமே சில பேர் ஷாக் ஆகிடும். நிறைய பேருக்கு நிறைய உருவத்தையே கண்ணு முன்னாடி நிறுத்தி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவன் உருவமற்றவன், அவர் ஆவியாக இருக்கிறவன். நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஆவியில் பார்க்கணும், வார்த்தையின் வழியாக பார்க்கணும். அவர் ஒளியானவர், பரிசுத்தமானவர், எனக்காக மனுஷனாக வந்தார். நான் அப்படியே பார்க்குறேன், மாம்சத்தின்படி பார்க்கறது இல்லை. 2 கொரிந்தியர் 5:16. 2 கொரிந்தியர் எல்லாத்துக்கும் நம்ம வார்த்தையின் வழியாக தான் பார்க்கணும். பாருங்க, 2 கொரிந்தியர் 5:16. ஓகே, ரெடி, ரீட். இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும், லிசன் லிசன் லிசன், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அவர் வெள்ளையா கருப்பா, வெள்ளைக்கார தெய்வமா, நீல கலர் கண்ணா, பச்சை கலர் கண்ணா, கருப்பு கலர் கண்ணா, நோ, அப்படி தெரியாது எனக்கு. அதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சொல்ல அவர் வெள்ளைக்கார தெய்வன், உனக்கு அப்படி தெரிஞ்சா நான் அப்படி பார்க்கறது இல்லை. அவரை நான் உருவமாக பார்க்கறது இல்லை. மாம்சத்தில் வந்தார்,
ஆனா மாம்சத்தின்படி பார்க்கறது இல்லை. இதுதாங்க ஆவிக்குரிய சபை. அதனாலதான் இங்க எந்த சிலையும் கிடையாது. நாங்கள் தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறோம். with all understanding. ஒரு காரியம் எங்களுக்கு புரியுது. அது என்னன்னா, அவர் மனுஷனா வந்தாரு ஒன்று, அதை நான் நம்புறேன், ஆணித்தரமா நம்புறேன். அவர் வந்து என்ன செய்தார்னா, எனக்கு பதிலா என்னுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் சிலுவையில சுமந்து தீர்த்தான்னு எழுதியிருப்பாருங்க. அந்த வார்த்தையை, உருவத்தல்ல வார்த்தையை உற்று பார்க்கிறேன். அங்கே நடந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது? என் பாவத்துக்காக பரிகாரம் செய்யும்படி அவர் அடித்து நொறுக்கப்பட்ட அந்த சரீரம் சின்னபின்னமாகும் பொழுது அந்த திரை கிழிந்து அந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு முன்பாய் போய் நிற்கும்படியான ஒரு தகுதியை, ஒரு வழியை, ஜீவ வழியை உண்டு பண்ண எழுதி பாருங்க. அந்த வார்த்தையை உற்று பார்த்து சொல்லுகிறேன், தகுதியற்ற எனக்கு ஒரு வழியை, ஒரு மார்க்கத்தை கர்த்தாவே எனக்கு ஏற்படுத்தினீரே. இப்பொழுது என்னுடைய சுய வழியிலே நடக்காதபடி, சுய விருப்பத்தின்படி வராதபடி உம்முடைய விருப்பத்தின்படி ஒரு காரியம் நடந்திருக்கிறது, உம்முடைய சித்தம் நடந்திருக்கிறது. சொந்த குமாரனை அனுப்பி அவர் இந்த உணவாக, அந்த சித்தத்தை உணவாக எண்ணி கடைசி வரை தன்னுடைய முகத்தை கற்பாரை போல ஆக்கி அந்த சிலுவையில எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தாரே. அதை உற்று பார்க்கும் போது எனக்கு ஒரு காரியம் வழங்குகிறது. நானும் மரித்தேன், நானும் அடக்க செய்யப்பட்டேன், நானும் உயிரோடு எழுப்பப்பட்டேன், உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களை அவரோடு கூட நானும் உட்கார பண்ணப்பட்டிருக்கிறேன். அதனால நான் உத்து பார்க்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள என்ன பார்க்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொல்லுங்க, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. திரும்ப சொல்லுவோம், இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்ப என்ன பண்ணோம்? உபாகம் 4:16 படிச்சு காட்டினேன். வானத்தின் நட்சத்திரத்தையும் பார்த்து ஆராதிக்காத, சூரியனை ஆராதிக்காத, உண்டாக்குன தேவனை ஆராதி. அந்த மகிமையை பார். உருவம் இல்லை, ஆனா அவரை பாரு. எப்படி பாரு? கொஞ்சம் கண்ணை எடுத்து வானத்தை பார். தேவன் எப்படி அவ்வளோ அருமையா தொங்க போட்டிருக்காரு. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல தொங்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல நிற்குது. இந்த பூமி எப்படி நிற்குது பாருங்க, அந்த இடத்துல நிற்குது. தமது வார்த்தையின் வல்லமையினால ஒவ்வொன்றையும் அப்படியே தொங்க விட்டுருக்காரு. அது பாதையில் போயிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, உண்டாக்குன சூரியனே ஆராதிச்சாங்களாம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம், முடிச்சிடறேன் சீக்கிரம் பாருங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். Thank you Lord, hallelujah. அவர் ஒருவரே ஆண்டவர். என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்திற்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்துக்கு கீழ்திசைக்கு நேராக திருப்பினார்கள். கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். வேதம் சொல்லுது, தேவனை விட்டுட்டு ஆவியா இருக்கிற தேவனை ஆராதிக்காம அவருக்கு முதுகை காட்டி இவங்க முகத்தை சூரியனுக்கு நேராக காட்டி சூரியனை நமஸ்கரிச்சாங்களாம். தேவன் சொல்றாரு, நான் உண்டாக்குனதை பாரு, மகிமையை பாரு, உனக்கே தெரியும் ஒரு தேவன் இருக்கிறாருன்னு. உண்டாக்குனவர் ஒருத்தர் இருக்கிறார். உண்டாக்கப்பட்டதை பார்த்த உடனே ஞாபகம் வரணும், உண்டாக்குன ஒருத்தர் இருக்கிறாருன்றதுல அவர் ஆராதிந்து. தெரிஞ்சும் அதை விட்டுட்டு உண்டாக்கப்பட்டிருக்கிற வஸ்துக்கள் ஆராதிக்காத. நீ வஸ்துக்களாக உன் கையினாலே உன் தெய்வத்தை உருவாக்கிடாத, வணைந்து விடாதே, நீ சித்திரம் தீர்த்து விடாதே. கதை சொல்றாரு, நான் ஆவியாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 29, அப்போஸ்தலர் புத்தகம் 19:27. எங்கு பார்த்தாலும் நீங்க பார்க்கலாம், தேவன் அல்லாமல் வேறொன்றையும் நம்ம ஆராதிக்க கூடாது. கைகளால் பனையப்பட்ட வரையப்பட்ட காரியத்தை அல்ல. 17:29, 17 அப்போஸ்தலர் புத்தகம். எதையுமே என்னுடைய விருப்பமா நான் என் சுய கருத்தை சொல்ல பைபிள் இருக்கு, அதை எடுத்து நான் காட்டுறேன். நாம் தேவனுடைய சந்ததியாயிருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் with their talents உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் சபையார் ஒரு ஆமென் சொல்லும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, தேவனை விட்டுட்டு மனுஷர்கள் என்னென்ன ஆராதிப்பாங்க என்ற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பீஸ்ட், ஒரு பெரிய மிருகம், அதுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4வது வசனம், அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள், அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள்.
அது வந்து என்ன சொல்லுதுன்னா அத்தாரிட்டி. இது வந்து மிருகன்னு சொல்லும்போது ஒரு பெரிய பீஸ்ட், அதுக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி இருக்குது. அந்த அத்தாரிட்டியை அதிகாரத்தை உள்ள அதிகாரத்துக்கு உட்பட்டவனை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனை விட்டுட்டு அதிகாரத்தில் வராங்க இல்லையா, அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் ஆராதிப்பாங்களாம். அப்படிலாம் வரும்போது தெரிஞ்சுக்கணும் கடைசி காலத்தில் வந்திருக்கோன்னு. காதில் நிறைய உழுமை. இப்போ உங்களுக்கு நான் சொல்றது, கண்கண்ட தெய்வமே, இதே தெய்வமே, பொன் தெய்வமே, யாரை சொல்றாங்க? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய தெய்வமா பார்க்கறாங்க. நீயே என் நடமாடும் தெய்வம். அது என்ன பண்ணுச்சுன்னா, அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலையும் பரலோகத்தில் வாசம்னு தூஷிக்குதான். ஏன்னா அது இப்ப ஆராதிக்கப்படுறதுனால ஆராதனைக்குரியவரை அதை டினை பண்ணுது. பின்னும் 7வது 11வது பின்னும் வேறொரு மிருகம், அடுத்தது இன்னொரு மிருகம் வருது. அது இன்னொரு அதிகாரிட்டி, இன்னொரு அத்தாரிட்டி. பூமியில் எழும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாயிருந்தது, வலு சர்ப்பத்தை போல் பேசினேன். இப்போ 2வது அத்தாரிட்டி வருமா? அது எப்படின்னா, அது ரொம்ப சுப்ரீம் பவராக எழும்பும். அது எப்படின்னா, ஆட்டுக்குட்டி மாதிரி பார்த்தா நல்லது மாதிரி சொல்லும், ஆனால் பேசும்போது பாம்புன்னு தெரியுமா, பேயின்னு தெரியுமா. செய்யறதெல்லாம் நல்லதா இருக்கும், ஆனால் வாயை திறந்தா பிசாஸ், பாம்பு. பார்வையில் எப்படி இருக்குது? ஆடு மாதிரி இருக்குமா. அந்த மிருகத்துக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை கெடுத்து மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு அது சொல்லிற்று. இது என்ன சொல்லுதுன்னா, அடுத்தது மனுஷன் தன் அதிகாரத்தினாலே தெய்வமாகிறதும் அதிகாரம் உள்ளவன் தன்னை தெய்வமாக்குறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நிலை வரும். பூமியில் இருக்கக்கூடிய பொருளாதார காரியத்தை ஆராதிப்பாங்களாம். எக்கானமி, ஃபால்ஸ் எக்கனாமிக் சிஸ்டம். எல்லாம் நாங்கள் இந்த ஊரையே மாற்றிடுவோம், உலகத்தையே மாற்றிடுவோம், உலகத்தில் பொருளாதாரத்தையே மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி மனுஷன் இப்போ தேவனை நம்புறதில்ல. இந்த பொருளாதாரத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரதுங்கிற காரியத்தை குறித்தே தான் யோசிச்சிருப்பாங்களே ஒழிய, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் பரிசுத்தர், அந்த தேவன் ஏற்படுத்தின அந்த காரியங்கள் என்ன, எப்படி எந்த வழியாக தேவனை ஆராதிக்கிறேன் என்பதை தள்ளிட்டு இந்த உலகத்தில் எப்படி இந்த எக்கானமியை எப்படி நான் பவர்ஃபுல்லாக ஆக்க முடியும், எப்படி செய்யலாம் என்கிற ஒரு காரியத்தை அவங்க வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், வர்ஷிப் எஃபெக்ட் யுவர் டெஸ்டினி. நீங்கள் ஆராதிக்கிறது உங்களுடைய முடிவை நிர்ணயம் செய்கிறது. நீங்கள் யாரை ஆராதிப்பீர்கள்? தேவனை ஆராதித்தால் நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கலாம். அவரை விட்டு வேறொன்றை ஆராதித்தால் நித்திய காலமாய் தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை உருவாகும். ஆராதித்தால் கர்த்தரை ஆராதிப்போம், அவர் ஒருவரே தேவன். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் உங்களுக்கு காட்டுகிறேன். போக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது வந்து நெகட்டிவ் சைடு காட்டியிருக்கேன், எது தேவன் இல்லைன்னு. இன்னும் பார்ப்போம் தேவன் யார், அவரை எப்படி ஆராதிக்கணும்னு பார்க்க போகிறோம். உள்ளமெல்லாம் பூரிச்சு மகிழ்ந்துரும். அவர் மிகவும் நல்லவர். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். நான் சொல்கிறேன், சரியான விதத்தில் ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் அவிழும், வியாதிகள் நீங்கும், நிலைகள் மாறும். எப்படி மாறும்னா, வானத்தில் புத்துன்னு விழாது, ரொம்ப ஸ்மார்ட் ஆகிடுவீங்க, அவரை மாதிரி ஆகிடுவீங்க, கவலையே வராது, தைரியமாக இருப்பீங்க. ஆமென். அப்படிதான் ஆதி பரிசுத்தர் முதல்ல இருந்த பரிசுத்த முதல் நூற்றாண்டு கால அநேக திருச்சபை ஏற்படுத்தின முதல் கிறிஸ்தவர்கள் பயப்படவே இல்லை, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அவர்கள் தேவனை அறிந்திருந்தபடினாலே உபத்திரவத்தை குறித்து மிகுந்த சந்தோஷமாக எண்ணினார்கள். ஒன்றுமே பண்ண முடியல, சபை வளர்ந்து கொண்டே வந்தது. விளைவு 81:1 கைலாசம் தெருவிலே இங்கே நின்று நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கோம். Nothing could stop. எத்தனை பேர் யார் தடுத்து நிறுத்த பார்த்தாங்க? ரோட்டு மூலையில் இருக்கக்கூடிய ஒன்றுத்துக்கும் போதும் அதை படிக்காதவன் இல்லை, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அத்தாரிட்டியில் இருக்கிறவன் எழும்பி நின்று ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன். சரித்திரத்தை படித்து பாருங்க, சாதாரண நாள் கிடையாது. ரோட்டு மனையில் வேலை வெட்டி இல்லாமல் வந்துட்டு கோயிலில் கல் போடுறவன் கிடையாது. அவன் கோயிலில் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவேன். இல்லை 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 நோ 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 நோ. அதிகாரத்தில் எழும்பி மேலே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன் நினைச்சான் பாருங்க. அவன் கண்ணு முன்னாடியே திருச்சபை உலகமெங்கும் பரவியது. In spite of all the difficulties, those people were persecuted. ரொம்ப அதிகமாக உபத்திரப்பட்டாங்க. ஆனால் அது உபத்திரமே தெரியல. ஏன் தெரியுமா? புத்தியோடு ஆராதித்தார்கள். எங்கே ஆராதனை இருக்கிறதோ, நிறைய காட்டுவேன், நான் நிறையா சொல்வேன்.
அவன் அக்கினி உள்ள கொண்டு போய் போட்டாங்க. அவன் சொன்னான், வேற தேவனை நான் ஆராதிக்க மாட்டேன், நெருப்பின் அந்த பொற்சிலை நான் ஆராதிப்பதில்லை. திரும்ப நெருப்பில் போட்டாங்க. உடனே ஒன்றுத்தர் வந்துட்டார் உள்ள. அதில் பொருள் என்ன, நெருப்பு உள்ள போடுறேன், நீ ஒன்று தப்பிச்சுக்கன்னு சொல்லலை. அதனால் சொல்லாரு, எதுவுமே உன்னை சேதப்படுத்தாதுன்னு அர்த்தம். அதனால் இந்த சரீரமும் இந்த இருக்கக்கூடிய இந்த இதுக்காக நம்ம வாழக்கூடாது, சாப்பாட்டுக்காக வாழக்கூடாது. வாழணுமேன்னு சாப்பிடணும். சாப்பாடே வாழ்வு கிடையாது, உயிர் வாழணும்னு சாப்பிடணும். சில பேர் சாப்பாடுக்குனே வாழலாம். எவ்வளோ கூம்பு மாதிரி வச்சுக்கின்னு லபுக்கு லபுக்கு லபுன்னு உருண்டை ஒருத்தன் சாப்பிட்றத நான் ஒரு இதில் பார்த்தேன், பயந்தே போயிட்டேன் பாருங்க. இப்படி வச்சாங்க 4 உருளை, அந்த யானைக்கு உருட்டுவாங்க அந்த மாதிரி உருட்டி உள்ள அப்படி தள்ளுறான், உள்ள குச்சி வச்சு தள்ளுற மாதிரி. இல்லை, வாழறதுக்குன்னு அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறது, வீட்டு உங்களுக்கு பணம் தேவை, நல்லா இருக்கணும், கட்டாத வீடுகளும் நட்டாத தோப்புகளும் வெட்டாத துறவுகளும் பொண்ணும் பொருளுமா ஆஸ்திமா வாழறது கர்த்தர் விரும்புகிற, நல்லா இருன்றாரு. ஆனால் நீ இதெல்லாம் ஆராதிக்காத, நீ என்ன ஆராதி, என்ன ஆராதிச்சு பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றாரு. உன் கணவன் ஆராதிக்காத, என்ன ஆராதி, உன் கணவன் உன் கூட நல்லா இருப்பாரு. மனைவியை பூஜிக்காத, என்ன நீ ஆராதி, உன் மனைவி உனக்கு நல்லா இருப்பா. என்ன ஆராதி, உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. என்ன ஆராதி, உன் வேலையில் உனக்கு வழி திறக்கும். என்ன ஆராதி, உனக்கு நான் உயர்வை கொடுப்பேன். என்ன ஆராதி, உன்னை நான் உயர்த்துவேன். என்ன உயர்த்தினால் நான் உன்னை உயர்த்துவேன். ஆமென். எப்படி உயர்த்தப்படும்? பலன் வரும், திறமை வரும், சாமர்த்தியம் வரும், ஃபேவர் கிடைக்கும், மனுஷ கண்ணில் உங்களுக்கு தயவு கிடைக்கும், ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, தெளிந்த புத்தியாக இருப்பீங்க, பேக்கு மாதிரி இருக்க மாட்டீங்க. ஸ்மார்ட்னஸ், ஆமென், கான்ஃபிடன்ஸ், தைரியம். ஹல்லேலூயா. அல்லாஹ் சொல்றார், அன்புள்ள பிதாவே, உமக்கு ஏற்புடைய பிரியமான ஆராதனை செய்யும்படி நீர் எனக்கு போதித்திருக்கிறீர். அதிலே உமக்கு எது ஏற்புடையதல்ல, எது உமக்கு பிரியமானதல்ல என்பதை நாங்கள் அறிந்தோம். ஒரு காதிலே கேட்டு விட்டுவிடாதபடி கைகளால் செய்யப்பட்டதையோ கண்களால் தோன்றுகிற காணப்படுகிற வஸ்துக்களையோ நான் ஆராதிக்காதபடி, கண்களால் காண முடியாத உருவமே இல்லாத ஆவியாயிருக்கிற பரிசுத்த ஜோதியாயிருக்கிற உம்மையே இயேசுவின் நாமத்திலே ஆராதிப்பேன். உமக்கு மகிமை உண்டாக வேறே வழி இல்லை. இயேசுவின் நாமம் இல்லாமல் உமக்கு மகிமை நான் செலுத்த முடியாது, அறிந்திருக்கிறேன். அந்த நாமத்தை கொண்டே ஜெயத்தை எடுக்கிறேன். ஆமென். பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு என்றைக்கும் இருப்பதாக. God bless you. சென்று வாருங்கள், கர்த்தர்களோடு இருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.